இது உனக்கான சோதனை காலம்தான். கலங்க வேண்டாம், தைரியமாக இரு. உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன். இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகத்தை மீண்டும் உன் கண்களில் நான் காட்டுவேன். அந்த நொடியிலிருந்து உன் முகம் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் அழகாய் மாறும். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? என்னிடம் நீ முறையிட்ட உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் நிச்சயம் நிறைவேற செய்வேன். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழப்பார். உனக்காக நான் இருக்கிறேன். நீதி காக்கும் தேவதையாக இருக்கும் நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்பதை மறவாதே. உனக்கான வாழ்க்கை துணையிடம் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்து சீக்கிரம் உன்னை வந்து சேரும்படி நான் செய்து காட்டுவேன். இனி உன் வாழ்க்கை தீபம் போல ஜொலிக்கப் போகிறது. நீ என்னிடம் வைத்த உனது வேண்டுதல்களையும் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து ஆசிர்வதிக்கப் போகிறேன். உனது வாழ்க்கையில் நீ முக்கியமாக நினைக்கும் ஒன்றை வரமாக பெறப்போகிறாய். தாமதங்கள் ஆனது எல்லாம் உன் வாழ்வில் தரமான அற்புதங்கள் செய்வதற்காகவே என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்கள் தாமதமானாலும் இப்பொழுது சரியானபடி உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். இதுவரையிலும் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அந்த அளவிற்கு எதிர்காலம் உனக்கு சந்தோஷமானதாக அமையப் போகிறது. உனக்கான விஷயங்கள் எதையுமே உன்னிடம் இருந்து நான் விலக்க மாட்டேன். அப்படி உன்னை விட்டு போகும் விஷயங்களானது உனக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். இந்த நாள் முதல் நீ நினைத்தவை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிக்கொண்டே இருக்கப் போகிறது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கூறவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கென நான் எடுத்து வைத்ததை நிச்சயம் நான் உன்னிடம்தான் ஒப்படைப்பேன். கால தாமதமானாலும் கண்டிப்பாக நீ கேட்டவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். உன் அன்னையான எனது கைகள் உன் கரத்தை ஒருபோதும் விடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் நிச்சயம் உன்னை உயர்த்தும். உடலும் மனமும் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறது உனக்கு? உன்னை சுற்றி நடப்பதை புரிந்து கொண்டதாலா? இது எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உனக்கு பலமுறை நான் கூறிவிட்டேன். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தியை உனக்கு நான் அளிக்கிறேன். அதை முறையாக பயன்படுத்திக்கொள். நீ எதை முயற்சி செய்தாலும் நிதானத்தோடும் மன உறுதியோடும் செய்தால் போதும். நீ கேட்ட விஷயங்களை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்கத்தான் உதடுகளால் புன்னகை என்னும் நாடகம் போடுகிறாய் என்பது எனக்கு புரிகிறது. வருந்தாதே. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதே. இன்னல்களில் இருப்பவரை மீட்டு இன்பத்தில் ஆழ்த்துவதே இந்த தாயின் வேலை. அப்படி மட்டற்ற மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தருவேன். விரக்தியால் உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்தெறிவதற்கு உனக்கு மகத்தான சக்தி தேவை. மன உறுதி கொண்டு துணிந்து எழுந்து வா. நீ எதற்காக ஏங்குகிறாயோ, எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அத்தனையும் நான் உனக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்துகிறாய்? சில பேர் உன்னை விரும்புவர், சில பேர் உன்னை வெறுப்பார்கள். அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. இது உன் வாழ்க்கை. உன் விருப்பப்படி நீ வாழ்ந்தால், உன் மனசாட்சிக்கு நேர்மையாக வாழ்ந்தால் போதும். அவமானங்களை அனுபவமாக மாற்ற கற்றுக்கொள். இந்த உலகில் தோல்வி அடைந்தவர்களும் அவமானப்பட்டவர்களும் தான் அதிக அளவில் வெற்றியை பெற்றுள்ளனர். உனக்கு நடப்பது புதிதல்ல. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துச் செல்வதில் மட்டுமே உன் கவனம் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி சதியே நடந்தாலும் அந்த சதியை அழித்து உன் விதியை மாற்றவே உன்னுடன் நான் இருக்கிறேன். உனக்கு உதவ உன்னை சுற்றி ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன்.
நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அதற்கான நேரமும் வந்துவிட்டது. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை உன்னால் செய்ய முடியும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். ஏனெனில் உன்னை பற்றி மற்றவர்களை விட உனக்குத்தானே நன்றாக தெரியும். ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தள்ளி போடாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன் வெற்றிக்கு நான் பொறுப்பாளியாக இருப்பேன். உன்னால் எல்லாம் முடியும். நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது. உனக்கான நம்பிக்கை தூணாக உன்னருகே நான் இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. மங்களம் உண்டாகட்டும்.